finished. Finished. குட் ஆஃப்டர்நூன் பிரதர். நான் பாரதி கிருஷ்ணகிரியிலேருந்து நான் 6ஆம் தேதி கால் பண்ணியிருந்தேன் பிரதர். என்னோடய கடுமையான வயிற்று வலியினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது அந்த பெயின் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் படுத்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு தலை சுத்தலாக இருந்தது. ஸோ சடனாக உங்களுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிவிட்டு கால் பண்ணேன். நீங்கள் எனக்காக ஜெபிச்சிங்க. அப்போ நான் படுத்துட்டு இருக்கும்போது நான் சர்ப்பம் போல் அப்படியே நெளிஞ்சு என்னால் கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு அந்த கடுமையான வயிற்று வலி பிரதர். அது வயிற்று வலின்னு சொல்ல முடியாது. வயிற்றுக்கும் மேலே லங்ஸுக்கும் கீழே சென்டர் பார்ட்டில் எனக்கு அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகி இப்போ 3 டேஸாக எனக்கு அந்த பெயின் எதுவுமே இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பிரதர். நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணதுக்காக ரொம்ப நன்றி பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், எந்த நாட்டிற்கு ஆளுநராக போகிறானோ அந்த இடத்திற்கு அவன் தூக்கிச் செல்லப்படுகிறான். யோசேப்புக்கு அது அழுகையாகவும் பதட்டமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது படிக்கும்போது உங்களுக்கு பதட்டம் வராது. ஏனென்றால் அவனை எகிப்தில் வைத்து உயர்த்துவதற்காகத்தான் நம்முடைய தேவாதி தேவன் அவனை அங்கு அழைத்துச் செல்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அவன் கதையின் முடிவை தெரிந்தவர்கள் நீங்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் உங்கள் கதையின் முடிவையும் நீங்கள் பார்த்திருந்தால் நீங்கள் எப்போது பதறுவது போல் பதறமாட்டீர்கள். யோசேப்பை சகோதரரும் அரேபியரும் எகிப்தியரும் மாறி மாறி தூக்கி போட்டாலும் அவன் இருந்தது என்னவோ பிதாவாகிய தேவனின் கரத்திற்குள்தான். ஆம் பிரியமானவர்களே, அவன் வாழ்வில் விளையாண்டது சகோதரரும் அரேபியரும் எகிப்தியரும் மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்னால் எல்லாம் வல்ல எல்ஷடாயின் கரங்களும் தான் இயங்கிக் கொண்டிருந்தன. யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். வாலிப பெண்களுக்கும் இயலாமையில் இருப்பவருக்கும் கூட சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் மற்றவர் எடுக்கும் முடிவு கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. பிரியமானவர்களே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர். நீங்களும் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருந்தால் உங்கள் வாழ்விலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை நீங்கள் சொல்லி அறிக்கையும் பண்ண வேண்டும். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டார். இதை நாம் சிறு வயதில் படிக்கும்போது அதை கேட்ட உடனே நமக்கு அழுகைதான் வந்தது. இளம் வயதில் நாம் அதை படிக்கும்போது நமக்கு ஒரு உத்வேகம் வந்தது. இப்போது நாம் படிக்கும்போது ஒரு சிரிப்பு வருகிறது. இது எல்லாம்
எப்படி நடந்தது என்று சொன்னால், எல்லாம் வல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல் அல்லவா? இதுதான் முதிர்ச்சியோ? பிரியமானவர்களே, சகலமும் என் வாழ்வில் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ஒன்றை மட்டும் இந்த காலை வேளையில் என்னோடு தியானித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை நீங்கள் ஆழமாக உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் மற்றவர் எடுக்கும் முடிவு கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்க என் தேவனால் கூடும். ஆக உங்கள் நெருக்கங்களை கண்டு, உங்களை விரோதிக்கிறவர்களை கண்டு, உங்களை ஏமாற்றுவர்களை கண்டு, பிரியமானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வரும் அத்தனை தீமையையும் நன்மையாய் மாற்றக்கூடிய உன்னதமானவரின் கருத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக, மற்றவர்களுக்கு உங்களுக்கு சதி செய்யும்படி என்ன அவர்கள் நினைத்தாலும், என்ன திட்டங்கள் போட்டாலும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டுமா? அவர்கள் எடுக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே மாற்றி தருவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு இந்த காலை வேளையிலே அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆக தீமை வந்துவிட்டதோ, பொல்லாப்பு வந்துவிட்டதோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த தீமையை நன்மையாய் மாற்றி தரும் அந்த உன்னதமான இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள். அவர் பாருங்கள் என்ன செய்வார். முழுவதுமாகவே அவர் இந்த பிரச்சனைகளை மாற்றி தருவார். உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்னின்று துரத்துவார். எந்த தூக்குமேடை மொர்தெகாய்க்காக ஆமான் செய்தானோ அதிலேயே அவனை தூக்கி போட்டார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தும் நம்முடைய ஆண்டவர். அவருடைய திட்டம் அனாதி திட்டமாக இருக்கும். உங்க மேல் அவர் வைத்திருக்கிற நினைவுகள் அது பொல்லாத நினைவுகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கள் யுத்த தெய்வமே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, எங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவரே, எங்களை நீதிமானாய் மாற்றினவர் அப்பா, எங்களை அப்பா நல்ல கனிதரும் செடியாக கொடியாக எங்களை உருவாக்கும் நல்ல ஒரு தோட்டக்காரர். எங்களை அற்புதமான பாதைகளிலே, செம்மையான பாதைகளிலே எங்களை வழி நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன். உன்னதமானவரே அப்பா, கழுகு எப்படி தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தன் முதுகில் வைத்து அது சுமந்து சென்று அது உயர பறக்கிறதோ, அதுபோல எங்களை நித்தமும் சுமந்து வருகிற ஒரு அற்புத தெய்வம் அப்பா நீங்க. இந்த காலை வேளையிலும் சுவாமி, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பிரசன்னத்தை நீர் அளவில்லாமல் ஊற்ற வேண்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்ப வேண்டும் அப்பா. அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில உண்டாகட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் ஆண்டவர் நீர் தேற்றணும் அப்பா. ஹல்லேலூயா. ஐயோ, என் பிரச்சனைகள் மிக பெரிதாய் இருக்கிறது, இதை மாற்ற ஒருவராலும் கூடாது என்று ஒருவேளை உங்கள் சிந்தனைகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும், உங்கள் சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் அதை நம்ப வேண்டாம். தீமையை நன்மையாய் மாற்றக்கூடிய தேவனை விசுவாசிக்கிற பொழுது, எசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் தேவன் எங்களுக்கென்று நன்மையான பாதைகளையே அவர் உருவாக்கி தருகிறவர், எங்கள் வழிகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறவர், எங்கள் பாதைகளுக்கெல்லாம் அவர் வெளிச்சமாய் இருக்கிறவர், மகா பெரியவர். உன்னதமான என் தெய்வமே, உமக்கு கூடாக்கூடி நன்றி. இந்த காலை வேளைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அதிகமாய் எங்களை நேசிக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறவர், எங்களுக்குள் இருந்து நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இயேசு சொன்னார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஞானத்தை அவர் வெளிப்படுத்துவார். எப்படி யோசேப்பை, எப்படி அவனை பார்வோனுக்கு அருகில் அமர பண்ணும்படி எப்படி ஞானத்தை அங்கே அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை உயர்த்தி நிறுத்தினாரோ, அதுபோல இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எந்த இடத்திலே வெக்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்திலே என் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவாராக. எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்தில் என் தேவன் உங்களை மறுபடியும் கொண்டு போய் நிறுத்துவார். யார் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்கள் தங்கள் வாயினாலேயே உங்களை அழைக்க என் தேவன் கிருபை பாராட்டுவார். இவளை வைத்து எனக்கு என்ன பிரயோஜனம், இவளோடு வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்காக இவள் என்ன செய்து விட்டாள் என்று சொல்லி ஒருவேளை உங்கள் கணவர் உங்களை அற்பமாய் பேசி கொண்டு இருக்கிறாரா? கவலைப்படாதிருங்கள். அற்பமான உங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். உங்கள் கணவர் உங்களை பாராட்டும்படி என் இயேசு உங்களை உங்கள் கணவருக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை உங்கள் மனைவி உங்களை அற்பமாய் பார்க்கலாம். இவர் என்ன படித்து இருக்கிறார், இவருக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது, ஆக இவரை வைத்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று ஒருவேளை உங்கள் மனைவி சொன்னாலும் இந்த இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் குடும்பம் கட்டப்படும். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் கரங்களை பலப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவது நிச்சயம். நன்றியப்பா இயேசுவே. இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்வீராக ராஜா. உன்னதமானவரே, எனக்கு வழி பிறக்காதா? என் சூழ்நிலைகள் மாறாதா? ஐயோ, மீண்டும் ஏன் இந்த நாள் வந்தது? ஒவ்வொரு நாளையும் பார்ப்பதற்கு எனக்கு கடினமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து செல்வது என்பது எனக்கு மிகவும் அது கஷ்டமாக வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே, என் இயேசு உன்னிடத்திலே பேசுகிறார். நான் உன்னை தாண்ட பண்ணுவேன், நான் உன்னை தாண்ட பண்ணுவேன். உன்னை அழைத்தவர் நான். உன்னை கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்துவேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் வலதுகரத்தை நான் பிடித்து இருக்கிறேன். ஏன் வலதுகரம்? கர்த்தருடைய வலதுகரம் அது பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்தும், உன்னை மேன்மைப்படுத்தும். நீ வெக்கப்பட்டு போவதில்லை. நீ வெக்கப்பட்டு போயிருந்தாலும் அதே இடத்திலே உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா. மகா பெரியவரே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கள் பலவீனத்துல எங்களுக்கு உதவி செய்கிறவர். ஐயோ, என்னால் இதை முடியாது, என்னால் இதை படிக்க முடியாது, என்னால் இதை சாதிக்க முடியாது, இந்த வேலையில இதை நான் செய்து அவர்களுக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்கத்தக்கதான பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது, நான் இதை செய்ய முடியாது திகைத்து நிற்கிறேன். என் வாழ்க்கையில் இதையெல்லாம் எப்படி நடக்கக்கூடும், எப்படி முடியும்? இயேசு சொல்லுகிறார், உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் எப்பொழுதும் காத்திருக்கிறார். பாருங்கள், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் வேண்டுதல் செய்வாராம். வேண்டுதல் எதற்காக? நம்முடைய பலவீனத்தை நீக்கும்படி, நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படி. எனக்காக யாருமே ஜெபிக்கல பிரதர், எனக்காக யாருமே ஜெபிக்கல என்று கண்ணீரோடு நிற்கிறீர்களா? உங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார். இதை இயேசுவை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுக்குள் வந்து இந்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து தனக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பார்.
அவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி அவர் உங்கள் பலவீனத்தை அவர் அறிந்து அந்த பலவீனத்திற்கு ஏற்ற பதிலை தேவனிடத்திலிருந்து வாங்கி தரும்படிதான் இந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்காக விண்ணப்பம்படி, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி, நிச்சயமாகவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கும்படி, உங்கள் கணவருக்காக ஜெபிக்கும்படி, உங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணி பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தருவது நிச்சயம். பின்ன ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவரே சப்பா, இந்த நேரம் உம்முடையது. இந்த காலை வேளையில ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் என் ஆண்டவர் நீர் பேசுவீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளை கடினமான பாதைகளில் இருந்து என் ஆண்டவர் நீர் தாண்டி போக பண்ணணும் சுவாமி. பொல்லாப்பை விதைக்க வருகிற எந்த சத்துருக்களும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். எந்த இருளின் அந்தகார கிரியைகளும் விலகி போகணும். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் விலகி போகணும். எப்படிப்பட்ட மனுஷருடைய தந்திரங்களும் அழிக்கப்பட்டு போகட்டும். ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் உன்னதத்திலிருந்து இறங்கி சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தி உம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்துவீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே எங்களை விடுதலையாக்குவதும் நிச்சயம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுவது நிச்சயம். எங்கள் சுக வாழ்வை நீர் சீக்கிரத்தில் தொழிற்க பண்ணுவது நிச்சயம். நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் ராஜா சூழ்நிலைகளை மாற்றி தந்தீரோ, அவன் நினைத்து பார்த்திராத உயரத்துக்கு அவனை கொண்டு சென்றீரோ, அதுபோல என் தேவாதி தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தணும். பிசாசின் கிரியைகள் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த காலை வேளையில விலகி போகட்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தியானிக்கிற பொழுதே அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும். சிந்தையை கெடுக்கிற பிசாசுகள் இந்த கடைசி நாட்களில் வந்து நின்று அப்பா உம்முடைய பிள்ளைகளை இச்சையில தூண்டுகிற ஆவிகள் இந்த காலை வேளையிலும் நான் அதை துரத்துகிறேன், விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தான் என்று நான் துரத்துகிறேன். இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கும். உம்முடைய பிள்ளைகள் மேல் கைகளை வைத்திருக்கிற எந்த சத்துருவின் கிரியைகளையும் இப்பொழுது விலகி போக கடவுள். அதன் தன் கைகளை எடுத்துக்கொண்டு அது வனாந்தரத்துக்கு செல்ல கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே என்று நான் கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. திருமண தடைகளை இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். திருமண தாமதத்திற்காக நான் செபிக்கிறேன். யாருடைய வாழ்க்கையெல்லாம் அப்பா திருமண தாமதங்கள் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கத்தக்கதாக என் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் அற்புதத்தை செய்யணும் அப்பா. விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மகளை குறித்து நீர் பேசுகிறார். மகளே, உங்கள் வயது 32, ஆனால் இது மட்டும் உங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியங்கள் வாய்க்கும். இந்த வருஷம் ஒரு அற்புதத்தை காணும் வருஷம், உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையில் அப்பா உன்னுடைய மகிமையுள்ள கரத்தை நீர் வெளிப்படுத்தணும் அப்பா. உன்னதமானவரே, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவர். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏதோ வீணாக ஏதோ வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கிறார், ஏதோ புலம்புகிறார், ஏதோ ஜெபிக்கிறார், நாங்களும் அதை கேட்கிறோம் என்று அல்ல. இந்த அதிகாலை வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் இணைந்து நீங்கள் உன்னதரை நோக்கி பார்க்கிறீர்களா? இந்த இயேசுவை தேடுகிறீர்களா என்று என் இயேசு ஆர்வமாய் உங்கள் அருகில் நின்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்? எதற்காக இத்தனை முயற்சி? ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமே அல்ல. ஒருவனும் பிசாசின் கைகளிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரருடையும் வேண்டுதல்களாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்குள் தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறபடினாலே. மகா பெரியவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. பொல்லாப்பை உங்களை விட்டு விலக்குவாராக. வாதைகளை உங்கள் வீட்டுகளை விட்டு விலக்குவாராக.
சாபங்கள் உங்களை விட்டு, உங்கள் குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தலைமுறை சாபங்கள் நீங்கட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் ஒருவேளை பிள்ளைகளை அண்டி நிற்கும் என்று சொன்னார். இப்பொழுதே வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் அது பிரகாசிக்க செய்யட்டும். அப்பா, பிரகாசிக்க செய்யட்டும். வியாதிகள் சரீரத்தை விட்டு விலகி போக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனங்களும் சரீரத்தை விட்டு விலகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். அப்பா, டயாலிசிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். இரத்தத்துல காணக்கூடிய எந்த ஹல்லேலூயா பலவீனமும் இப்பொழுது சுகமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கால்கள் இருக்கிற வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும். விழாவில் காணக்கூடிய வலிகள், மார்பு பகுதியில் காணக்கூடிய அந்த வேதனையான வலிகள், மூச்சு திணறுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். தொண்டை பகுதியில் பேச முடியாதபடி ஹல்லேலூயா கிரியை செய்யக்கூடிய பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். சத்துருக்கள் விலகி ஓடட்டும். இனி ஒரு சாபமும் இராது என்கிற வார்த்தையின்படி ஏசப்பா, பலவீனத்தில் பலன் கொடுக்கிற என் தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். பேச முடியாத வாய்களுக்குள்ள இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். நாவுகளை என் கர்த்தர் தொடுவாராக. ஊமையன் பேசட்டும், செவிடன் கேட்கட்டும், குருடன் பார்வையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை கேட்கிற பொழுது ஜீவனற்ற சரீரத்துக்குள் ஜீவன் இறங்கட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வல்லமையுள்ள என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் செபிக்கிறேன். அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணும். அப்பா, ஆசீர்வதிக்கணும் சுவாமி. உன்னதமாவுடைய ஹல்லேலூயா உள்ளங்கைகளிலே நான் தருகிறேன். உள்ளங்கைகளில் ஒவ்வொரு பிள்ளைகளை நான் தருகிறேன். என் ஆண்டவர் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா. முற்றிலுமாக பிசாசின் கிரியைகளில் இருந்து, அவருடைய தந்திரங்களில் இருந்து என் ஆண்டவர் அப்பா அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் பாவங்களை, எங்கள் குற்றங்களை நீர் முழுவதுமாக உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை நீதிமானாய் மீண்டும் மறுபடியும் மாற்றுவீராக. நாங்கள் மறுபடியும் நாங்கள் வேர்பற்றி நாங்கள் கனிகளை தருகிற நல்ல செடிகளுக்கு ஒப்பாக எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி உன்னதமானுடைய மகிமையை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் வாழ்ந்திட செழித்திட எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். அற்புத சாட்சிகளோடு உடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக என்று சொல்லி துதிகன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.